ஓம் சிவசக்தி பரபிரம்ம ஜெகத்குருவே வாசுதேவ கிருஷ்ணா போற்றி. செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. ராசி பலன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்ற புதன்கிழமை சற்று தாமதமாக இந்த காரியங்களும் உங்களுக்கு மேசராசிக்கு ஆகும். அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம். ஏனென்று கேட்டால் சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் அவன் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் 6ஆம் இடத்தில் இருக்கிறான். தேக பலத்தை கொடுக்கக்கூடியவன் 3ஆம் இடத்தில் இருக்கிறான். மேசராசிக்கு இந்த நாள் இறைவனை வணங்கிவிட்டு வெளியே செல்லுங்கள். வண்டி வாகனத்தில் பார்த்து செல்ல வேண்டும் மேசராசி அவர்களே. புரட்டாசி மாதத்தில் அங்கே சூரியன் என்ன செய்வார் என்றால் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் கொஞ்சம் சற்று இறைவனை வணங்கிவிட்டு வெளியே சென்றீர்கள் மேசராசிக்காரர்களே. இன்ற புதன்கிழமை நல்ல நாளாக அமையும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்தில் அஸ்தங்கம் அடைந்திருப்பார் சுக்கிரன். அதனால் குரு உங்கள் 5ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். தொழில்ஸ்தானங்கள் வலுப்பெற்று காணப்படும். புதிதாக தொழில் எதுவும் தொடங்க வேண்டாம், இருக்கும் தொழிலே செய்யுங்கள். இந்த புதன்கிழமை ரிஷபராசிக்கு நல்ல ஒரு லாப நாளாக இட்டுக் கொடுக்கும். வெளிவட்டார்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் செல்வது எந்த ஒரு பழக்கமான ரிஷபராசிக்கு செய்யக்கூடாது. செய்தால் அது விரயத்தில் முடியும். சில சஞ்சலங்களும் தொந்தரவுகளும் கொண்டாந்து இந்த நாள் உங்களுக்கு கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்தில் பூர்வீக புண்ணியத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இருந்திருக்கும். கல்வியில் படிப்பவர்கள் நல்ல மேல்வங்கி செல்பவர்கள் பதவியில் போய் அமர்வதற்கு சில பேச்சுவார்த்தைகள் நடக்கும். மிதுனராசி நேயர்களே, இந்த புதன்கிழமை உங்களுக்கு இறைவனை வழிபடுங்கள். நல்ல ஒரு நாளாக இந்த புதன்கிழமை அமையக்கூடிய நாளாக ஆகும். அங்கே மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூஷம் 3 நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீர்கள். அதை அதிகமாக இறைவனை வழிபட்டு வெளியே சென்றீர்களானால் இந்த தடங்களும் காரிய விருத்தியும் உங்களுக்கு உண்டாகும். கடகராசி நேயர்களே, இந்த புதன்கிழமை உங்களுக்கு பூசம் ஆயில்யம் 2க்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. வெளியே செல்லும் பொழுது பார்த்து செல்ல வேண்டும். இன்னைக்கு புதன் பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறான். அதேபோல் சூரியன் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறான். அதை பார்த்து இன்றைய நாள் இணைய நாளாக அமைக்க இறைவனை வணங்கிவிட்டு தொழில் வெளியே செல்லுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக அமையும். இதேபோல் வாய் வார்த்தைகள் வெளியில் எங்கும் செய்ய வேண்டாம். ஏனென்று கேட்டால் கடகம் என்பது 8வது ராசியில் அங்கே பிரதிபலிக்கிறார். அதனால் சில சஞ்சலங்கள் மனதிற்கு உண்டாகும். இந்த புதன்கிழமை புரட்டாசி மாதத்தில் இறைவனை வணங்கிவிட்டு வெளியே செல்லுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக கடகராசிக்கு அமையும். சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் சிம்மராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு பொற்காலம் என்று சொல்லப்படலாம். ஏன்னா புதன் அந்த ராசியிலேயே இருப்பார். 2ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் கன்னியில். நல்ல ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் பிரைவேட்டாக வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு இப்போ உயர்வு அதிகமாக காணப்படும். அதை அமைதியாக இருந்தால் அதுவே சரிவிடும். நீங்கள் தேவையில்லாமல் சில செய்திகள் சென்றால், ஏன்னா அங்கே கேது பகவானும் சுக்கிரனும் அஸ்தத்தில் இருப்பதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் வாய் வார்த்தை இல்லாமல் இருந்தால் அதுவே உங்களுக்கு நல்லா நடக்கும். எதையோ ஒன்று செய்து நீங்களே கெடுத்து விடாமல் இருந்தீங்களால் இந்த சிம்மராசிக்கு புதன்கிழமை நல்ல நாளாக அமையும். துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்தில் மறைந்திருப்பதனால் வெளியூர் வேலைக்கு செல்வது, சொந்தமாக தொழில் செய்வது, வணிகம், கடைகள், சிறு சிறு தொழில் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாப பலனை இந்த புதன்கிழமை கொடுக்கப்படும். அதேபோல் உங்கள் வீட்டு குழந்தைகள் கல்வி செல்வத்தில் நல்ல உயர்ந்து ஓங்கி இருப்பர். ஏன் என்று கேட்டிங்கன்னா 12ஆம் இடத்தில் சுக்கிரன் லாபத்தை கொடுக்க விட சூரியன் அதிலும் இருக்கிறார் கன்னியில். அதனால் உங்களுக்கு இந்த நாள் இணைய நாளாக அமையும். எப்போதும் செய்யும் தொழிலே செய்யுங்கள். நல்ல ஒரு லாப பலனை இந்த துளாராசிக்கு இன்று புதன்கிழமை காணப்படும். விருச்சிகராசி நேயர்களே, உங்கள் குரு பார்வை இருப்பதனால் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்களுக்கு நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த விருச்சிக ராசியை அமையும். புரட்டாசி மாதம் இறைவனை வணங்கவிட்டு செல்லுங்கள். பௌர்ணமி மதியம் வரைக்கும் இருக்கின்றன. ஆலயம் செல்லுங்கள். இந்த தொழில் ஸ்தானம் உங்களுக்கு நல்ல ஒரு வலுப்புற காலத்தில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த புதன்கிழமை உங்களுக்கு அமையும். தனுசு ராசி நேயர்களே, புதன் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் அமைந்திருப்பதனால் செவ்வாய் உங்கள் ராசிநாதனை பார்ப்பதனால இன்றைய நாள் இணைய நாளாக இருக்கும். குருகுலத்தில் கல்வி கற்றுக் கொடுப்பவர்களுக்கு, வாதியார் தொழில் செய்பவர்களுக்கு, பெரிய இராணுவ வீரர்களுக்கு நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடிய நாளாக இந்த தனுசு ராசிக்கு நிலை கொடுப்பர் இறைவன்.
அதனால் உங்களுக்கு இறைவனை சென்று விட்டு வணங்கள். எந்த இடத்தில் சென்றாலும் எந்த தொந்தரவுகளும் இல்லாமல் நல்ல நிம்மதியாக வாழக்கூடிய இந்த புதன்கிழமை உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். எந்த இதுவும் நல்லதுமே நடக்கும். ராசி நேயர்களே, உங்களுக்கு 8ஆம் இடத்தில் புதன் இருப்பதனால் கல்வி செலுத்தில் சில சிறு தடைகள் வரும். தொழிலில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது, நல்ல விதமாக மேலோங்கி நிற்கும். அதனால் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் சில வாக்குவாதங்களாகும். அதை அமைதியாக முறையிலிருந்து அதுவே சரியாகிவிடும். கல்வியில் மாணவர்கள் பள்ளி பயிலும் மாணவர்கள் சற்று சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு வெற்றிகரமாக இந்த புதன்கிழமை மகர ராசிக்கு அமையும். கும்பராசி நேயர்களே, வீட்டில் இருந்து கல்வி கற்றுக் கொடுக்கும் மாணவர்களுக்கு சற்று குடும்பத்தில் சில சஞ்சலங்கள் ஏற்படும். கல்வியில் நல்ல புத்தி கூர்மையாக இருந்தால் அதுவே உங்களுக்கு கும்பராசிக்கு நல்ல பலனை கொடுக்கும். மதியம் வரை பௌர்ணமி இருக்குது, ஆலயம் சென்று இறைவனை வழிபடுங்கள். கும்பராசி நண்பர்களே, இன்று பௌர்ணமி மதியம் வரை புதன்கிழமை இருக்கிறது, ஆலயம் சென்று விளக்கேற்றி வழிபடுங்கள். அந்த பிரச்சனை உங்களுக்கு முற்றிலும் அகலும். அதேபோல் கல்வி கற்றுக் கொடுக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் பார்த்து கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா அதே உங்களுக்கு பிரச்சனையாகிவிடும். ஏன்னா சூரியன் 6ஆம் இடத்தில் போய் கண்ணியில் இருப்பதனால் சற்று பிரச்சனைகள் கொடுப்பார். அதுவே இந்த புதன்கிழமை இறைவனை வணங்கினீர்கள் அந்த பிரச்சனை உங்களுக்கு தீரும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும் 6ஆம் இடத்தில் புதனும் 7ஆம் இடத்தில் சூரியனும் இருக்கிறார். அதை காலபுருஷ தத்துவப்படி கொஞ்சம் சரியான காலங்களாக ஆகாது. அதனால் மீனராசி நண்பர்கள் கல்வி கற்றுக் கொடுக்கும் இடத்தில் அதே ஸ்கூலில் சில வாத்தியார்களிடம் பார்த்து நடக்க வேண்டும். அது உங்களுக்கு வாக்குவாதமாக ஆகிவிடும். சண்டை போடக்கூடாது. ஏன்னா உங்கள் கல்வி பழுதலில் பிரச்சனை வந்துவிடும். இந்த புதன்கிழமை அமைதியாக இருந்தால் இந்த புதன்கிழமை உங்களுக்கு நல்ல நாளாக மீனராசிக்கு அமையும். அதேபோல் பொன்பொருள் சேரக்கூடிய நாளாகவும் இருக்கும். இந்த புதன்கிழமை ரொம்ப கவனம் தேவை.